Hello guys, welcome to Videology. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓனராக இருந்தாலோ ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஸ்டார்டிங் பிளான் இருந்தாலோ இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஸோ சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமெயில் ஐடிஸ்க்கு வந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆத்தென்டிக் அந்த சைன்இன் வந்து சேஃப்டி ஃபேக்டர் வந்து இது பண்ணி வச்சுருந்தோம். ஐ மீன் செக்யூரிட்டி ஃபேக்டர் வந்து டபுள் சைன்இன், அதாவது மொபைல்லேருந்து எஸ் கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து ஆக்சஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து எப்படி யூடியூப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வைரஸை ஏற்றுறது, ஸோ அந்த மாதிரி ட்ரிக்ஸ் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு பர்சனலாக வந்துச்சு ட்ரிக்ஸ்னால் அந்த ட்ரிக்ஸு நான் சொல்லலை, எனக்கு பர்சனலாக வந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு ஒரு பர்சனல் என்னோட அஃபிஷியல் மெயில் Videology@gmail.com வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, இந்த மாதிரி நைட் எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், அந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும், உங்கள் சேனல் வந்து பார்த்தேன் நல்லா இருந்துச்சு, ஸோ நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைம் ப்ரொமோஷன் வந்து ஒருத்தங்க கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தாங்க. அந்த டாக்குமெண்ட்டோட ஸ்க்ரீனை வந்து இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இந்த நைட் எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர், நீங்கள் வந்து எப்படி ப்ரீ ரோல் பண்ணணும், 30 to 60 செகண்ட்ஸ் பண்ணணும், 48 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணணும், நைட் எடிட்டர் .xyzன்னு சொல்லி ஒரு மெயில் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த லிங்க், ஐ மீன் அந்த மெயிலில் அந்த டாக்குமெண்ட்டில் அந்த லிங்க் வந்திருக்கு. அந்த லிங்க் கிளிக் பண்ணால் அது ஒரு வெப்சைட் போகுது. அந்த வெப்சைட்டை பற்றி இப்போ நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ வெல் கைஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சந்தேகம் எதுத்தமாக வந்துச்சு, அவங்களோட இமெயில் ஐடி, அதாவது அவன் பேர் வந்து ஜெனிஃபர் சொல்கிறாங்க, ஆனால் அவங்களது வந்து ஒரு அஃபிஷியல் மெயில் ஐடி மாதிரியே இல்லை, சம்திங் ஏதோ லவ் ஏதோ சம்திங் வேலண்டினி அந்த மாதிரி ஏதோ சம்திங் வருது. எனக்கு அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா ஒரு கம்பெனிலேருந்து பேசுகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் ப்ரொஃபைல்லேருந்து பேசுவாங்க. ஸோ அவங்க மெயில் ஐடியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் நல்லா இருக்கும். ஆனால் இவங்களது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கருப்பு கலர் கோட் போட்டுட்டு சம்திங் பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேக்கர்ஸ் மாதிரியே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இப்போ வெப்சைட் பார்ப்போம். அந்த டாக்குமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, நைட் எடிட்டர்னு சொல்லி .xyzன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் .com .in, இந்தியாவில் இருந்துச்சுன்னா .in அந்த மாதிரி .com அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த XYZ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் ரேட்டில் ஒரு கம்மியான ரேட்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் வாங்குறது அப்புறமேட்டு வெப்சைட் டிசைனிங்லாம் ஓரளவுக்கு லிட்டில் பிட் ஆஃப் நாலேஜ் இருக்குது. ஸோ .com ப்ரைஸ் வந்து எப்பவுமே ஜாஸ்தி, .in அதோட கம்மி. இந்த மாதிரி .xyzலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 ரூபாய்க்கே அந்த டொமைன் நேம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டாவது டவுட் வந்து எனக்கு என்ன வந்துச்சுன்னா, இந்த நைட் எடிட்டர்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஜெனரிக், இதெல்லாம் காமனாக நீங்கள் இந்த ராக்கெட் பிக்சர்லாம் நீங்கள் எங்கேயோ பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு நைட் எடிட், இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட் மாதிரியே இல்லை, பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு நல்லா தெரியுது. அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சிட்னி அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டுமே ஆஸ்திரேலியா சைட்ஸ், ஆஸ்திரேலியாவோட இருக்கிற இடத்தோட பேர் தான். ஸோ நீங்கள் வந்து இதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, இங்கே மெக்சிகோ சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இது மெக்சிகோ சிட்டிக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எப்படி கனெக்ஷனே எனக்கு ஃபஸ்ட்டு டவுட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் சைட்டில் XYZ பயன்படுத்த மாட்டாங்க. தேர்ட் சஸ்பிஷன் எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ஜெனரிக் இமேஜை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவே எனக்கு டவுட் ஆச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாஃப்ட்வேர் பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனே கிடையாது. நீங்களே பாருங்கள், அந்த சாஃப்ட்வேரில் எந்த ரெசல்யூஷனில் நீங்கள் வந்து கட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸே கிடையாது. அவங்களது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அந்த மெயில் ஸ்க்ரீன்ஷாட் கூட போடுறேன், ஹாலிவுட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னு சொன்னாங்க. ஆனால் ஹாலிவுட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன். இந்த சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிமோராலேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இவங்க அந்த நைட் எடிட்டர்னு சொல்கிறாங்க, ஒரு அஃபிஷியல் ஐக்கான் கிடையாது, இங்கே ஸ்க்ரீன் கேப்சர் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு அந்த நைட் எடிட்டர் சாஃப்ட்வேரான ஒரு எழுத்தே இங்கே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த மீடியா ஃபைல்ஸ்ன்னு சொல்கிறானுங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதுலேயும் பாருங்கள், இல்லை ஜஸ்ட் 1 கிளிக்கில் இது பண்ணிடுறாங்க சொல்லிட்டு. இதுதான் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தான், அவ்வளோதானா. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சஸ்பிஷன் ஆகிடுச்சு. ரெண்டாவது விஷயம் நான் என்னன்னு சொல்கிறேன், இங்கே டவுன்லோடுன்னு கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஃபிஷியல் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணோன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு ஹை ஸ்பீடில் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பாருங்கள், என்னோடய பிரேவ் ப்ரௌசரே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேஞ்சரஸ்ன்னு சொல்லி வருது. ஃபஸ்ட்டு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டவுட் ஆச்சு. ஓகேங்களா,
ஸோ இப்போ நான் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ஷோ ஆல் கொடுத்துட்டு அதை கேன்சல் பண்ண முடியுமான்னு கீப் த டேஞ்சரஸ் ஃபைல்னே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்காக நான் காமிக்கிறேன். ஒரு அஃபிஷியல் சைட்லேருந்து நம்ம ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போது அதோட ஃபைல் நேம் போட்டு தான் எப்பவுமே டவுன்லோட் ஆகும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோடய நெட் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடு. ஆனால் இதில் வந்து கேபிஎஸ் பர் செகண்டில் டவுன்லோட் ஆகுது. ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் ஆகும்போது எப்பவுமே இது வந்து எம்பி கணக்கில் டவுன்லோட் ஆகும். இவங்களோட வெப்சைட் சர்வரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீப் வெப்சைட் சர்வர். அதனால தான் இந்த டவுன்லோட் ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது. ஸோ இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகி போய்க்கு உங்களுக்கு சில விஷயத்த சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பேடு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். இந்த Kaspersky ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்ல வேலை நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த $800 சொல்லியிருந்தான். எனக்கு அப்பயே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த 30 to 60 செகண்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ மேக் பண்ண சொல்லி எனக்கு 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் 8000 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா $800 சொல்கிறாங்க. $800 கிட்டத்தட்ட எங்கே $800 $800 எனக்கு $800 கிட்டத்தட்ட 61,000. அதாவது 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற எனக்கு வந்து எப்படி 61,000 காசு வந்து பே பண்ணுவாங்க? அதுவும் 30 to 60 செகண்ட்ஸ் வீடியோ போட்டேன். எனக்கு அப்பயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து நம்மக்கிட்டேருந்து வைரஸ் ஏற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரிஜினலாக இருக்குமோ, ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இது வைரஸாக தான் இருக்கும், என்கிட்ட பேடு ஆன்டிவைரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா என்னோடய நெட்டு வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு சந்தேகமாகவே இருந்துச்சு. நான் அது ஏன் என்னோடய சந்தேக லெவலில் இன்னொரு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன சேனல் வச்சுன்னு இருக்கும்போது உங்களை வந்து ஆசை காட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து $50 தரேன் $100 தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேக் ப்ரொஃபைல்லேருந்து இந்த மாதிரி ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் தவிர்க்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேனே. சீரியஸாக நான் இது ஜஸ்ட் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாமல் விட்டேன்னா அவேர்னஸ் இல்லாத ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரைவசிலாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணிடுவாங்க. இது நான் வந்து பிசியில் தான் நான் கட் பண்ணுறேன். இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ எடிட்டிங்கு பர்சனல் இமேஜஸ்லாம் இருக்காது, வெறும் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் தைரியமாக நான் வந்து டெஸ்க்டாப்பில் தான் பண்ணேன். என் லேப்டாப்பில் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் லேப்டாப்பில் இல்லாமல் டெஸ்க்டாப்பில் பண்ணேன். ஸோ எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் ஒரே ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா வருஷத்துக்கு $300 இல்லை $500 தான். அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேடு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் என்ன தான் ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலுமே பேடு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு அப்பப்போ நெட் இருக்கும்போது அப்பப்போ அப்டேட் ஆகிக்கும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வைரஸ் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி இதோட டேட்டா பேஸும் அப்டேட் ஆகிட்டு அந்த வைரஸ் வந்து கேப்சர் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாடிஃபைடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து பெய்டு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் தயவுசெய்து கேட்டுக்கிறேன். $300 $500 தான். 365 days ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்யூரிட்டியாகவே இருக்கும். நான் வந்து Kaspersky இன்டர்நெட் செக்யூரிட்டி தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ரேட் கம்மியாச்சு. டோட்டல் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 600-700 எதுவும் சம்திங் வந்துச்சு. ஸோ நீங்களே பாருங்கள், ஒரு 23 MB தான் ஆயிருக்கு. அதாவது எவ்வளோ ஸ்பீட் நெட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லோட் எனக்கு எவ்வளோ ஸ்லோவாக லோட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் அதை காமிக்கிறேன். இப்போ இன்ஸ்டாலில் போயிட்டு நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போன உடனே அதோடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்குது பார்த்தீங்களா? இது மேக்னா ஒர்க்ஸ் இ-காமர்ஸ் பிளேஸ்மெண்ட் பிரிண்டர் ஸ்ட்ரென்த் என்னமோ டிஃப்ரெண்ட்டாக பேர் இருக்குது. இந்த நைட் ரைடர் சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்களே அதுக்கும் இதுக்குமே சம்மந்தமே கிடையாது. ஸோ இதை நம்ம இதில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஆபத்து தான் டெலிட்டே பண்ணி தூக்கியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது இந்த Kasper இன்டர்நெட் செக்யூரிட்டி தான் இது வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுல் சிஸ்டம் ஸ்கேன் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் Kaspersky தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல. எந்த ஒரு ஆன்டிவைரஸ் இருந்தாலுமே தயவுசெய்து பெய்டு ஆன்டிவைரஸாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். உங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைங்க. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணலான்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டம் கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்காதீங்க. ஒரு 2-3 சிஸ்டம் வச்சுருக்கீங்கன்னா அதில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா போகிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட் சென்டரில் போய்ட்டு உங்கள் யூடியூப் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணி கூட லாகின் பண்ணால் கூட ஹேக் பண்ணுறாங்களாம். இப்போ ஒரு காஃபி ஷாப் போகிறோம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் வைஃபை இருக்குது, அது யூஸ் பண்ணி நம்ம வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணால் கூட ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கான்.
ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செல்லுலார் டேட்டா, அதாவது ஜியோ, ஏர்டெல் என்னமோ சம்திங் அந்த இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலில் இது பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்துட்டு போய் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா VPN நெட்ஒர்க்ஸ் இருக்குது. இந்தமாதிரி பேடு VPN, ஏதோ நாடு VPN, டேஷ்லைன் VPN என்னமோ சொல்கிறாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆபத்துலேருந்து நீங்கள் தவிர்க்கணும், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணேன். உங்களுக்கு வேறு எதுனா சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்கள் யூடியூப் சேனலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அப்புறம் ஃபிலிம் வர வீடியோ எடிட்டிங்கு, இந்த மாதிரிலாம் தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பல வீடியோஸ் இருக்குது. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துங்க. உங்களுக்கு வேறு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.